ಈ ರಸ್ತ ನನಗೇನಿಲ್ಲ ರಾಮಚೂರ್ಣಿ ಸಣ್ಣಪ್ಪಂದು தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் திருத்தணி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு. சார் வாங்க சார் வாங்க சார். தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் திருத்தணி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு. தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் நாளைய முதலமைச்சருமான ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஐயாவுடைய தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவும் என்னுடைய வேண்டுதலை அறுபடை முருகன் பெருமாளை பார்த்து நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்று இறுதியாக இன்னைக்கு வந்து திருத்தணியில் முருகப்பெருமானை தரிசித்து அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கையை வைத்து தங்கத்தை இழுத்து வழிபட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் துணை செயலாளர் சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்களும் அதிமுக நிர்வாகியாக புதுதாழ்வு கட்சியில் இருக்கக்கூடிய நடிகர் சரவணசக்தி அவர்களும் நான் டாக்டர் சரவணன் மருத்துவமனையுடைய இணைச் செயலாளர் கழகத்தினுடைய அத்தனை தொண்டர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து இன்னைக்கு இறைவனை வேண்டி இருக்கிறோம். இங்கே எங்களை பார்த்த பொதுமக்கள் எல்லாம் 26 எங்களுடைய வாக்கு இரட்டை அளிக்கத்தான் எடப்பாடி தான் என்று எங்களுக்கு முருகப்பெருமான சன்னதியில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் எல்லாம் உறுதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நடுவில் வாழ வேண்டும். அனைத்து முன்னேற்ற கழகம் வாழ்வார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு எத்தனையோ விஷயங்கள் வந்து தப்பிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் எவ்வளோ ஒரு அலட்சிய போக்குல ஊழல் நிறைந்த ஊழல் ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி ஒண்ணுமே மக்களுக்கு செய்யாம தான் மக்களுக்கு மட்டும் தன் மகனுக்கும் தன் மாப்பிள்ளைக்கும் அவங்களோட தம்பிகளுக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோலாம் ஊழல் செஞ்சு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ அதுவும் கோவில் முன்னாடி வச்சு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் சொல்றேன், நான் இந்த டாஸ்மாக் விஷயத்துல எத்தனை விஷயங்கள் மக்களை வந்து ஏமாற்றி சுரண்டி எப்படி வந்து தாலி அறுப்பு இளம் விதவைகள் பற்றியெல்லாம் பேசி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து டாஸ்மாகை நாங்கள் வந்து பேன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைசியில் வந்து பார்த்தாச்சுன்னா அதை வச்சு இன்னைக்கு நிறைய ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த ஊழலை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். இன்னைக்கு காலையில வாசற்பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீ விபத்து வந்திருக்கு. ஆனா ஒரு தீ விபத்துல எத்தனையோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட 15 குடும்பங்கள் 15 வீடுகள் எரிஞ்சு போயிருக்கு. 30 குடும்பங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பொருளும் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எதுவுமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் எல்லாமே அப்படியே ஜாஸ்தியாகி போயிடுச்சு அப்படின்றத சொல்ல முடியும். ஆனா இது வரைக்கும் முதல்வர் அங்க போய் அந்த தொகுதியில பார்க்காம அவரோட தொகுதி ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காரு. ஆனாலுமே அந்த தொகுதிக்கு போயிட்டு அது போய் ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தி ஆய்வு செய்யாம ஜாலியாக கிளுகிழுப்பாக அப்படியே பார்த்துட்டு சந்தோஷமா வந்திருக்காரே தவிர அங்க இருக்கிற வாசற்பாடி பக்கத்துல தான் இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் பக்கத்துல போய் பாக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இந்த மாதிரி மக்கள் விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் கோட்டை விட்டு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அரக்கோணத்துல வந்து ஏதோ கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா கன் வச்சிருக்கிறது தான் சொல்றாங்க. எப்படி இந்த ஆயுதங்கள்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது? எப்படி வந்து லைசன்ஸ் இல்லாம ஒருத்தங்க வந்து கன் வச்சுக்க முடியும்? ஆனா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதா இருக்கு அப்படின்றது தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண்மணி வந்து கதறி வந்து பேசிட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டையா அரக்கோணமான்னு தெரியல. அந்த பெண்மணி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க போலீஸே வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வாசற்பாடியில வந்து 2 பெண்களை வந்து வயிற்றிலேயே எட்டி உதைச்சு ஒரு பெண்மணியை வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில இன்னைக்கு ஒரு ஊடகங்கள் கூட வந்து அதை பத்தி பகிர்ந்துக்கவே இல்லை. ஆனா அதே வந்து முதல்வரோட டான்ஸ் கொண்டாட்டம் அது மட்டுமே காட்டுறாங்களே தவிர நேற்றுக்கு வந்து துர்கா அம்மையார் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு பரிமாறுறது இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் காமிக்கிறாங்களே தவிர மக்களோட அவஸ்தையும் அவங்களோட வேதனையும் காட்டுறதில்லை. ஊடகங்களும் இது வெளியில சொல்றது இல்ல. அதாவது திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்னைக்கு முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஊடகங்களை. ஆனா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் மக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் உண்மைகள் தெரியாம போய்கிட்டு இருக்குதான். ஏதாவது கேள்வி இருக்கா? தமிழக வெற்றி கழகம் அலையன்ஸ் பத்தி நாங்க பேச முடியாது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருக்கு அவர்தான் கரெக்டான இறுதி முடிவு எடுப்பாரு. கண்டிப்பாக மிக பெரிய கூட்டணி அமைப்பாரு. அது ஏற்கனவே ஒரு கூட்டணி நம்ம வந்து ஏற்கனவே அறிவிச்சாச்சு. இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வாயால அது சொல்றத என்னென்ன கட்சின்னு சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது மக்களுக்கான ஒரு கூட்டணி தான் இங்க அமையும் அப்படின்றதா சொல்லுவேன். எதிர்கட்சி அதாவது இந்த திமுகவை யார் வீட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கூட்டணியை தான் ஒன்னா சேரும் அப்படின்றதா.